ஞானானந்தமயம் தேவம் நிர்மலஸ்படிகாகிருதியும் ஆதாரம் சர்வ வித்யானாம் ஹயக்ரீவம் பாஸ்மகே. நமஸ்காரம். நேயர்கள் அனைவருக்கும் அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்காரின் பணிவான வணக்கங்கள். தினபலன் இன்னைக்கு 31/7/2023 திங்கட்கிழமை, சோபகிருத வருஷம் ஆடி மாதம் 15ஆம் தேதி திங்கட்கிழமை. இன்னைக்கு 7:09 ராவுகாலம் கார்த்தால சதுர்தசி 14ஆம் நாள். இன்றைக்கி சதுர்தசி 53-54 நாள் இருக்குது. நாளை கார்த்தால வரலும் இருக்குது. அதனால் இன்றைக்கி ஃபுல் டே வந்து சதுர்தசி தான். நட்சத்திரம் பார்த்தாலேனா பூராட நட்சத்திரம் சாயந்தரம் ஒரு 6:30 மணி வரலும் இருக்குது பூராடம். அதற்கு பிறகு உத்திராட நட்சத்திரம் வருது. உத்திராட நட்சத்திரம் 1ஆம் பாதம் வரணும். ஏன்னா பின்ன நட்சத்திரம்ன்றதுனால 1ஆம் பாதம் வரணும் வந்து தனுசு ராசியில் சந்திர பகவான் இருப்பார். ராத்திரி ஒரு 12:15 மணிக்கு தான் வந்து சந்திர பகவான் தனுசுலேருந்து மகரத்துக்கு போகிறார். அதாவது டேட் பிரகாரம் வந்து 1ஆம் தேதி எர்லி மார்னிங். ஆனால் நம்மளுக்கு வந்து சூரிய உதயத்திலிருந்து உதயம் வரணும் வந்து கணக்குன்றதுனால அடுத்த நாள் காலை அப்படின்னு பார்த்தோம்னா சூரியன் பிறக்கும் பொழுது தான் வந்து தனுசு ராசியிலேருந்து மகர ராசியில் இருப்பார். இன்னைக்கு பார்த்தாலேன்னா சித்த மரண யோகம் சாயந்தரம் 6 மணிக்கு மேலே மரண யோகம் வந்துடுறது. டே ஃபுல்லாக வந்து சித்த யோகத்தில் இருக்குது. பொதுவாகவே ஏற்றமான காலம். இன்னைக்கு சந்திராஷ்டிரம காலம் யாருக்கு அப்படின்னா ரிஷபராசிக்கு முழுக்க சந்திராஷ்டிரம். அதாவது பிறந்த ராசி ரிஷபராசியாக இருந்தால், அதாவது கிருத்திகை ரோகிணி மிருகசீரிஷ நட்சத்திரத்தில் இருந்தாலே ஆனால் அவளுக்கு 8ஆம் இடத்துல சந்திர பகவான் மறைந்திருக்கக்கூடிய காலம்ன்றதுனால புதிதாக எந்த ஒரு விஷயத்தையும் எடுக்க வேண்டாம். வெளியூர் வெளிமாநிலம் பிரயாணம் வேண்டாம். ஒருவேளை நீங்கள் ஏற்கனவே புக் பண்ணி வச்சுட்டேன் போய் தான் ஆகணும். திங்கக்கிழமை இன்றைக்கி வந்து நம்மளுக்கு சில விஷயங்கள் கண்ட்ரோலில் கிடையாது. இன்றைக்கி வந்து கோர்ட்லேருந்து வர சொல்லியிருக்கா, எக்ஸாமினேஷன் இருக்குது, இல்லை இன்றைக்கி இன்டர்வியூ இருக்குது. இதெல்லாம் வந்து நம்மளுடைய கண்ட்ரோலில் கிடையாது. அவள் கூப்பிட்ற நேரத்தில் நம்ம போய் ஆகணும். இந்த மாதிரி காலகட்டத்தில் சந்திர பகவானுக்கு உண்டான எளிய பரிகாரம்னு சொல்லக்கூடிய வெள்ளை அரளி மாலை இல்லைன்னா இது அல்லி வந்து ஒரு 2 புஷ்பம் எடுத்துன்னு போய் சிவன் கோயிலில் கொடுத்துட்டு போங்க. நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். சந்திராஷ்டிரமத்தின் தாக்கம் நிச்சயமாக குறையும் அப்படின்னு சொல்கிறேன். சரி, இன்னைக்கு பார்த்தாலேனா பூராட நட்சத்திரம். பூராடம் அப்படின்னா பரணி, பூரம், பூராடம் இந்த 3 நட்சத்திரத்தின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் சுக்கிர பகவான். சுக்கிர பகவான் அப்படின்றவர் வந்து குரு பகவானுக்கு ஈக்குவலண்ட்டாக, அதாவது 2 பேருமே வந்து இயற்கை சுபர்கள் இருந்தாலும் குரு பகவானுக்கு உண்டான சுபத்துவம் சுக்கிர பகவானுக்கு கொஞ்சம் மட்டு. ஏன்னா அவர் உலக இயலை மட்டுமே வந்து சார்ந்து இருக்கிறதுனால சுக்கிர பகவானுடைய சுபத்துவம் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஆனால் சுக்கிரன் ஆட்சியோ உச்சமோ பெற்றிருந்தால் மட்டும்தான் அசாதாரண நிலைக்கு போக முடியும். அசாதாரண நிலைன்னா உலக இயலில் வந்து ரொம்பவும் ஏற்றம் கிடைக்கக்கூடும். அதாவது என்ன சொல்கிறது, அதாவது கலைத்துறையில் ஒரு பெரிய ஆளாவோ, கவிஞன் கலைத்துறையில் ஒரு பெரிய ஏற்றத்தோடு இருக்கக்கூடியது இந்த சுக்கிரன் வந்து உச்சம் பெற்றிருந்தாரோ ஆட்சி பெற்றிருந்தாரோ நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். அதாவது சுக்கிரன் உச்சம் பெறக்கூடிய இடம் வந்து குருவினுடைய இடம். குருவினுடைய அருள்வாலே தான் சுக்கிரனே உச்சம் பெற முடியும் அப்படின்றது ஒரு பக்கம். சுக்கிரனுக்கென்று தனி அணி, குருவுக்கென்று தனி அணி இருக்குது. சுக்கிரனுக்கு உண்டான அணியில் பார்த்தாலேனால் புதன், சனி, ராகு, கேத்து இவாள்லாம் வருவாள். இந்த விம்சோதரி தசைன்னு சொல்லக்கூடிய 120 வருஷத்தை தசையை வந்து கணக்கு போட்டு வச்சுருக்கா. அதாவது ஒரு மனிதனின் ஆயுட்காலம் 120 வருஷம் அப்படின்ற ஒரு கணக்கில் வந்துருக்கு. இந்த கணக்கில் பார்த்தாலேனால் கிட்டத்தட்ட ஒரு 80 வருஷம் வந்து சுக்கிர அணியின் கிரகங்களுக்கு உண்டான தசை தான் நடக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா உலக இயல் அதிகமாக இருக்கக்கூடிய விஷயங்கள் அப்படின்றது பொருள். சுக்கிரன் வந்து நல்ல ஒரு ஏற்றத்தோடு இருந்தால் எல்லாமே நல்லபடியாக, அதாவது செலவு பண்ணணும்னா சுக்கிரன் நல்லா இருக்கணும். அதாவது பணம் வரணும் அப்படின்னா குரு நல்லா இருக்கணும். வந்த பணத்தை வந்து எப்பவும் சேர்த்து வச்சுட்டே இருந்து செலவழிக்க தெரியாது சில பேருக்கு. எல்லாத்தையும் சேர்த்து வச்சுட்டே இருப்பான். தான் இருக்கிற வர்ணம் வந்து சேர்த்து வச்சுட்டே இருப்பான். அடுத்தவன் வந்து அதை உபயோகப்படுத்துவான். தன்னால் உபயோகப்படுத்த தெரியாது. அவருக்கு பணம் நிறைய வரும். ஏன்னா குரு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பார்.
அதே மாதிரி பதவி இதுவெல்லாம் நல்லா இருக்கும். செலவு பண்ணணும்னா சுக்கிரன் நல்லா இருக்கணும், படாடோமோடு இருக்கணும். எந்த இடத்துல போனாலும் வந்து ஒரு பளிச்சுன்னு இருக்கும். ஒரு கூட்டத்திலேயே அவரை வந்து தனியாக தெரிவார். சுக்கிரனுடைய ஏற்றம் இருந்ததே ஆனால் கேட்கவே வேண்டாம். அவர் போகும்போதே அவர் பர்ஃப்யூம் என்ன, அவருடைய ஏற்றம் என்ன, அவர் போகக்கூடிய வண்டி என்ன, இறங்கும் பொழுதே வந்து அவருடைய படாடோபங்கள் என்ன, அவருடைய நடை உடை பாவனை, இது எல்லாமே சுக்கிரன் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஸ்ட்ராங்காக இருந்ததே ஆனால் அவரை பார்க்கும்போதே அந்த கவர்ச்சி இருக்கும். வசீகரம் ரொம்ப அதிகமாக இருக்கும். சுக்கிரனுடைய ஏற்றம் என்ன அப்படின்னா அந்த வசீகரத்தன்மை. அவர் பேச்சிலையும் சரி, அவர் இதுலேயும் சரி, அவர் பார்க்கும் பொழுதே அந்த வசீகரத்தன்மை வந்துடும். சுக்கிரன் வந்து உச்சத்தில் இருந்ததுன்னா அவரை பார்க்கறதுக்கே ஒரு கூட்டம் சேரும். அந்த மாதிரியான ஒரு ஏற்றங்கள் கிடைக்கக்கூடிய விஷயம் வந்து சுக்கிரனை வச்சு சொல்கிறாங்க. சுக்கிர பகவான் வந்து அவருக்கு ரிஷபம் துலாமும் வந்து ஆட்சி வீடாக சொல்கிறது. உச்சம் பெறக்கூடிய இடம்னு சொல்லக்கூடியது வந்து மீன ராசியில் உச்சம் பெறார். அதை தவிர கன்னியா ராசியில் நீச்சம் பெறார். இது சுக்கிர பகவானுடைய இயல்பான நிலை. சுக்கிர பகவானை பார்த்தோம்னா இந்த மிஷோதரி திசையில் வந்து 20 வருஷம் அவருக்கு சொல்கிறார். ஸ்ரீரங்கம் வந்து சுக்கிர பகவானுடைய க்ஷேத்திரமாக சொல்கிறார். பெருமாளையும் தாயாரையும் சேவிக்கிறது, தாயாருக்கு வந்து அர்ச்சனை பண்ணிட்டு வர்றது, குங்கும அர்ச்சனை பண்ணுறது. அதை தவிர டைமண்ட் வந்து சுக்கிர பகவானுடைய நவரத்னத்தில் டைமண்ட் வந்து ரொம்ப முக்கியம். டைமண்ட் தான் வந்து அவருடைய ரத்னம்னு சொல்லக்கூடியது. பொதுவாக பார்த்தோம்னா சுக்கிர தசை வந்துடுத்துன்னா ஒருத்தருக்கு ரொம்ப ஏற்றம் கொடுத்துரும் அப்படின்வா. சில நேரத்தில் சுக்கிர தசை கவுத்து முட்டுரும். சில லக்னக்காரர்களுக்கெல்லாம் சுக்கிர தசை அடிபட்டு போகும். அதே மாதிரி குட்டி சுக்கிரன் குடும்பத்தை கெடுக்கும்னு சொல்லுவாள். இளம் வயதில் சுக்கிரன் வரக்கூடாது. டிஸ்ட்ராக்ஷன்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும். அதனால் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது. சரி, இன்றைக்கி வந்து 31/7/2023 மேஷம் முதல் மீனம் வரை எப்படி இருக்குது அப்படின்றத பார்ப்போம். அதுக்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் ஸ்க்ராலிங்கில் கீழே போயின்னு இருக்கும். உங்களுக்கு அஸ்ட்ராலாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டுதான் எனக்கு ஃபோன் பண்ணுங்கள். உங்களுக்கு உண்டான டேட்டு, டைம், பிளேஸ் ஆஃப் பர்த் நீங்கள் அனுப்பிச்சலையான உங்களுக்கு உண்டான ஜாதகத்தை போட்டு உங்களுடைய டைம் கரெக்ஷன்ஸ் எல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் தரேன். என்னுடைய கட்டணம் என்னன்றதையும் அதில் போடுறேன். உங்கள் கூட டிஸ்கஸ் பண்ணுறேன். உங்களுடைய தசா புக்தி அந்தரம் சூக்ஷ்மம் எப்படி இருக்குது அப்படின்றத பார்த்துட்டு உங்களுடைய இன்றைய கோல்சார பிரகாரம் இன்றைய நிலை எப்படி இருக்குன்றதை பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி எளிய பரிகாரம் என்ன செய்ய முடியும், எவ்வளவு நாள் இந்த பிரச்சனைகள் இருக்கும், எப்படி இது சுலபமாக வெளியில் வர முடியும் அப்படின்றதையும் பார்த்து சொல்கிறேன். சரி, இப்போது ஒரு ராசிக்காக மேஷம் முதல் மீனம் வரை பார்க்கலாம். மேஷம், அஸ்வினி, பரணி, கிருத்திகை இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் வந்து செவ்வாய் பகவான் ராசிக்கு 5ஆம் இடத்துல இருக்கார். இன்றைக்கு கோல்சார பிரகாரம் வந்து 5ஆம் இடத்துல வந்து செவ்வாய் பகவான் இருக்கிறது பெரிய விசேஷம். குருவின் பார்வையில் இருக்கார். உடல் நலத்தில் நல்ல ஏற்றம் இருக்கும். 9ஆம் இடத்துல சந்திர பகவான் 4ஆம் அதிபதி, 9ஆம் இடத்துல ஒரு கேந்திராதிபதி திரிகோணத்தில் இருக்கிறது பெரிய விசேஷம். திரிகோணாதிபதி ராசியிலேயே இருக்கார். 1ஆம் அதிபதியும் 5ஆம் இடத்துல இருக்கார். நல்ல விசேஷமான நாட்களாகவே இருக்குது. இன்னைக்கு வந்து எதை தொட்டாலும் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். தொழிலில் மிகப்பெரிய அபிவிருத்தி. இன்னும் 2-3 நாளில் திருமணத்திற்கு பார்க்க ஆரம்பிச்சோம்னா கண்டிப்பாக திருமண பாக்கியம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அருகில் இருக்கக்கூடிய சரபேஸ்வரரை போய் வணங்கிட்டு வாங்க. சரபேஸ்வரரை வணங்குறதுனால திருஷ்டி எல்லாமே போயிடும். எந்த ஒரு எதிரி இருந்தாலும் அவரை வெற்றி கொள்ள முடியும். கையில் வந்து சிவப்பு கலர் வச்சுக்கோங்க, நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். ரிஷபராசி, கிருத்திகை, ரோகிணி, மிருகசீரிஷம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடிய சுக்கிர பகவான் 4ஆம் இடத்துல சதுர்த்த கேந்திரத்தில் அவர் வந்து இருக்கார். அது வந்து திக்பலம்னு சொல்லக்கூடியது. நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்குது. இருந்தாலும் சந்திராஷ்டம காலம், பொறுமையாக இருக்கிறது நல்லது. புதுசாக எந்த முயற்சியும் வேண்டாம். பொறுமையாக இருக்கிறது ரொம்ப நல்லது. யாருக்கும் வக்காலத்து வாங்க வேண்டாம், யாருக்கும் சைன் பண்ண வேண்டாம். நல்ல ஒரு ஏற்றமான காலமாக இருக்கும் பொறுமையாக இருக்கிறதுனால. நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அருகில் இருக்கக்கூடிய லக்ஷ்மி நரசிம்ம பெருமாளை வணங்கிட்டு வர்றது நல்ல ஒரு ஏற்றம். கையில் வந்து பச்சை கலர் வச்சுக்கோங்க. மிதுனம், மிருகசீரிஷம், திருவாதிரை, புனர்பூசம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடிய ஒரு புத பகவான் ராசிக்கு 3ஆம் இடத்துல இருக்கிறது விசேஷம். 3ஆம் இடத்துல இருக்கக்கூடிய புத பகவான் பார்த்தேன்னா உங்களுடைய முயற்சிகள் அனைத்தையும் வெற்றி கொடுப்பார். சப்தமத்தில் வந்து சப்தமத்தில் சந்திர பகவான் குடும்பாதிபதி 7ஆம் இடத்துல இருக்கிறது விசேஷம்.
எதிர்பாலினத்தவர் மூலியமாக நல்ல ஏற்றம் கிடைக்கும், பணவரவு அபரிமிதமாக இருக்கும். பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் நல்ல ஒரு ஏற்றம், புதுசாக ஒரு பார்ட்னர்ஷிப் இது சைன் பண்ணுவீங்க இன்றைக்கி. நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அருகில் இருக்கக்கூடிய ஹயக்ரீவ பெருமாளை போய் வணங்கிட்டு வாங்க. ஒரு ஏலக்காய் மாலை போடுங்க, நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். கடக ராசி புனர்பூசம், பூசம், ஆயில்யம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் சந்திர பகவான் ராசிக்கு 6ஆம் இடத்துல இருக்கிறது விசேஷம். குருவின் பார்வையில் இருக்க புதுசாக வேலைக்கு பார்த்துருந்தாலும் இன்றைக்கி நிச்சயமாக கிடச்சிடும். நல்ல இன்டர்வியூ கிடைக்கும், இன்டர்வியூவில் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணுவீங்க. எல்லா விதமான எதிரிகளையும் வெற்றி கொள்ளக்கூடிய காலமாக இந்த நாள் இருக்குது. புதிய கடன் வாங்கக்கூடிய நாளாகவும் இன்றைக்கி இருக்குது. தொழிலில் மிகப்பெரிய அபிவிருத்தி இருக்கும். நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அருகில் இருக்கக்கூடிய வரதராஜ பெருமாளை சேவிச்சுட்டு வர்றதும், கையில் ஒரு நீல கலர் வச்சுக்கிறதும் உங்களுடைய அதிர்ஷ்டமாக இருக்கும். சிம்ம ராசி மகம், பூரம், உத்திரம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் சூரிய பகவான் 12ஆம் இடத்துல இருக்கிறதும், இன்றைக்கி 12ஆம் அதிபதியை குரு பகவான் பார்க்குறதும் பெரிய விசேஷம். உங்களுடைய குழந்தைகள் மூலியமாக உங்களுக்கு ஒரு பெரிய பெருமை வரக்கூடிய நாளாக இன்றைக்கி இருக்குது. திருமணமாகி ரொம்ப நாளாக அதாவது குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பேர் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அருகில் இருக்கக்கூடிய ஐயப்பனை போய் வணங்கிட்டு வாங்க. ஐயப்பனை போய் வணங்கிட்டு வர்றது பெரிய ஏற்றத்தையும் மாற்றத்தையும் கொடுக்கும். கையில் ஒரு வெள்ளை கலர் வச்சுக்கோங்க. கன்னியா ராசி உத்திரம், ஹஸ்தம், சித்திரை இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதி புத பகவான் ராசிக்கு 12ல் இருக்கார். 12ஆக இருக்கிறதுனால கொஞ்சம் பயம் இருக்கும், சைக்கலாஜிக்கலாக ஸ்ட்ரெஸ் இருக்கும். இருந்தாலும் 12ஆம் அதிபதியை குரு பகவான் பார்க்குறது பெரிய விசேஷம். நிச்சயம் வெற்றி கொள்ளக்கூடிய காலகட்டமாக இருக்கும். வெளிநாடு போகக்கூடிய ஏற்றம் வரும் உங்களுக்கு. கண்டிப்பாக வெளிநாடு போயே தீர்வீங்க. இன்றைக்கி வெளிநாட்டிலிருந்து நல்ல செய்தி வரும், பண வரவு அபரிமிதமாக இருக்கும். ராசிக்கு 4ஆம் இடத்துல சந்திர பகவான் இருக்கிறது புதுசாக உங்களுக்கு ஒரு என்ன சொல்கிறது, தொழிலில் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையப்போகிறது. நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அருகில் இருக்கக்கூடிய கோதண்டராமசுவாமி கோவிலுக்கு போயிட்டு வாங்க. அங்கே ஒரு கோதண்டராமசுவாமி கோவிலில் போயிட்டு குங்குமார்ச்சனை பண்ணுங்க, நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய நாளாக இருக்கும். கையில் ஒரு ஆரஞ்சு கலர் வச்சுக்கோங்க. துலா ராசி சித்திரை, சுவாதி, விசாகம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் சுக்கிர பகவான் ராசிக்கு 11ல் இருக்கிறது ஏற்றம். 11ஆம் இடத்துல இருக்கிறதுனால எல்லா விதமான தோஷங்களும் நீங்கும். சமசப்தமத்தில் குரு பகவான் 3ஆம் இடத்துல முயற்சி ஸ்தானத்தையும் பார்க்குறார். 3ஆம் இடத்துல குரு சந்திர யோகம் வருது. நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். எல்லா முயற்சிகளும் வெற்றி பெறும். பணவரவு அபரிமிதமாக இருக்கும். குடும்பத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். இளைய சகோதரம் மூலியமாக நல்ல ஒரு செய்தி வரக்கூடிய நாள் இன்னைக்கு. நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அருகில் இருக்கக்கூடிய வெங்கடேச பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு தாயாருக்கு ஒரு நெய் விளக்கு போட்டு வாங்க, நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். கையில் ஒரு ரோஸ் கலர் வச்சுக்கோங்க. விருச்சிக ராசி விசாக மனுஷம் கேட்டு இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் செவ்வாய் பகவான் ராசிக்கு 10ல் இருக்கிறது பெரிய விசேஷம். 10ஆம் இடத்துல செவ்வாய் பகவான் இருக்கிறது நல்ல ஒரு ஏற்றம். புதுசாக தொழிலில் பெரிய ஏற்றம் கிடைக்கும். உங்களுக்கு தொழிலில் பெரிய ஏற்றம் கிடைக்கும், மாற்றம் கிடைக்கும். கவலைப்பட தேவையில்லை. நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அருகில் இருக்கக்கூடிய முருகன் கோவிலுக்கு போயிட்டு வாங்க. விருச்சிக ராசிக்காரர்கள் முருகன் கோவிலுக்கு போயிட்டு வர்றது நல்ல ஒரு ஏற்றம். கையில் ஒரு மஞ்சள் கலர் வச்சுக்கோங்க. தனுசு ராசி மூலம், பூராடம், உத்திராடம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதின்றவர் 5ஆம் இடத்துல இருக்கிறது விசேஷம். இன்றைக்கி பார்த்தாலும் உங்களுடைய ராசியிலேயே சந்திர பகவான் இருக்கார். ராத்திரி 12 மணி 12:15 மணி வரணும் இருக்கார். எந்த ஒரு டெசிஷனாக இருந்தாலும் இன்றைக்கி எடுங்க, நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். ராசியிலே இருக்கிறது உடல் நலத்தில் நல்ல ஏற்றம் இருக்கும். வெளிநாட்டிலிருந்து நல்ல செய்தி வரக்கூடிய நாளாக இந்த நாள் அமைய போகிறது. குழந்தைகளுக்கெல்லாம் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். குழந்தைகளுக்கு வெளிநாடு படிக்க போகிற குழந்தைகளுக்கு நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். அவங்க நினச்ச காலேஜில் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அருகில் இருக்கக்கூடிய காலபைரவரை போய் வணங்கிட்டு வாங்க, நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். கையில் ஒரு கருப்பு கலர் வச்சுக்கோங்க. மகர ராசி உத்திராடம், திருவோணம், அவிட்டம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் சனி பகவான் ராசிக்கு 2ஆம் இடத்துல இருக்கிறது. சப்தமாதிபதி 12ஆம் இடத்துல இருக்கிறது. எதிர்பாலினத்தவர் மூலியமாக ஒரு செலவுகள் நடக்கும். இன்னைக்கு தேவையில்லாத தேவையற்ற செலவு நடக்கும்.
குரு பகவான் 12ஆம் இடத்தை பார்க்குறது பெரிய விசேஷம். அதனால் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு செலவு இன்றைக்கி ஆகிறது வந்து நாளைக்கு அது ஒரு முதலீடு மாதிரி தெரியும். நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும், கவலைப்பட தேவையில்லை. கணவன் மனைவியிடையே நல்ல ஒரு அந்யோன்யம் இருக்கக்கூடிய நாளாக இருக்கும். வெளிநாட்டிலிருந்து நல்ல செய்தி வரக்கூடிய நாளாக இந்த நாள் அமையப்போகுது. நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அருகில் இருக்கக்கூடிய குருவாயூரப்பனை போய் வணங்கிட்டு வாங்க. நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். கையில் ஒரு சந்தன கலர் வச்சுக்கோங்க. கும்பராசி, அவிட்டம், சதயம், புரட்டாதி இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடிய சனி பகவான் ராசியிலேயே இருக்கார். ஆட்சி பெற்ற ஆண் சனி வக்ரகதியில் இருக்கார். ஸ்ட்ரெஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும். இருந்தாலும் இன்றைக்கி 11ஆம் இடத்துல சந்திர பகவான் வேலையில் வந்து உங்களுக்கு ஒரு பெரிய ஏற்றம் கிடைக்கும். உங்களுக்கு இன்க்ரிமெண்ட்டு கிடைக்கும், இம்ப்ரூவ்மெண்ட்டு கிடைக்கும். புதுசாக வந்து உங்களுக்கு பணம் முடிப்பு கொடுப்பாங்க. உங்களுக்கு ப்ரமோஷன்ஸ் வரக்கூடிய வாய்ப்புகள் இன்றைக்கி உண்டு. நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அருகில் இருக்கக்கூடிய பிரத்யங்கரா கோயிலுக்கு போயிட்டு வாங்க. ஒரு குங்கும அர்ச்சனை பண்ணுங்க. கையில் வந்து ஒரு நீல கலர் வச்சுக்கோங்க. உங்களுடைய அதிர்ஷ்ட நிறமாக இருக்கும். மீன ராசி, பூரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் வந்து குரு பகவான். ராசிக்கு 2ஆம் இடத்துல இருக்கார். 2ஆம் இடத்துல இருக்கிற குரு பகவான் 2ஆம் அதிபதியையும் பார்க்கறது விசேஷம். அதனால் வேலையில் வந்து உங்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கும். இன்றைக்கி வந்து பார்த்தோன்னா உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்துல வந்து சந்திர பகவான் இருக்கிறதுனால ஒரு திரிகோணாதிபதி கேந்திரத்தில் இருக்கிறது, குரு பார்வையில் இருக்கிறது பெரிய ஏற்றம். தொழிலில் அபரிமிதமான ஏற்றம் கிடைக்கும். எந்த இதுவாக இருந்தாலும் உங்களுக்கு ஒரு புதிய பதவி, புகழ், அந்தஸ்து, கௌரவம் வரும். புதிய தொழிலில் வந்து திடீர்னு பார்த்தோம்னா இந்த இடத்துல வந்து புதுசாக ஒரு ஆர்டர் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. செலவுகள் அதிகமாக இருக்கும், வரவுகள் அதை விட அதிகமாக இருக்கும். கவலைப்பட வேண்டாம். நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய விநாயகரை போய் தரிசிச்சுட்டு வாங்க. அவருக்கு ஒரு அருகம்புல் மாலை போட்டு வர்றது நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. நன்றி, வணக்கம். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.